உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இதயத்தை பக்குவப்படுத்திக் கொண்டார். பக்குவப்படுத்துறதுக்கு நான் சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு சொன்னேன். அவன் வேத வசனத்தை அவன் என்ன செய்தான்? வேத வசனத்தை இருந்தான் இருந்ததினால் ராஜா அவனுக்கு கொடுத்தான். பாருங்க, தேறினவனா இருந்தான். முதலாவது பக்குவப்படுத்திக் கொண்டான் வேத வசனத்துல. இரண்டாவது என்ன பார்த்தானா? தேறினவனா இருந்தான். ஆமென். ஆறாவது வசனம் இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே தேறின வேதபாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகள் எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தார். 11 வாசித்துங்க. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியமங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்திக் கொண்டார். கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேறின வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசிரியனுக்கு தேறினவனாயிருந்தான். வசனத்தினால அவனை பக்குவப்படுத்திக் கொண்டான். ஆமென். வெல் versed என்ற வார்த்தை நம்ம ஆங்கிலத்துல நம்ம பார்த்தோம். அந்த வசனங்களை வைத்து அவனுடைய செயல்முறையாக அவன் செய்ய தன்னையே ஒப்பு கொடுத்தான். இதை கேட்ட பிற்பாடு எத்தனை பேருடைய வீட்டுல போயிட்டு இந்த வசனம் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த வசனத்தை குறித்து முக்கியத்துவம் கொடுத்தீங்க? யாருன்னா இருந்தீங்கன்னா சும்மா ஆமேன்னு சொல்லாதீங்க. செய்தீங்களா யாருன்னா? ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பாருங்க, உலகம் அழிஞ்சு போயிடும். நல்லா கேளுங்க, உலகம் அழிஞ்சு போயிடும். சரிங்களா? நாமும் எங்கேயோ அழிஞ்சு போயிடுவோம், நாமும் மறைச்சு போயிடுவோம். ஆனால் நிச்சயம் ஒன்று உண்டு, கிறிஸ்துவுக்குள் எந்த விதத்தில் அவர்கள் மறிச்சு போனாலும் ஆண்டவர் வரும்போது ஒரு நாள் முதலாவது எழுந்திருப்பார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? அது எழுந்திருக்கும் போது யார் வந்து சாட்சி கொடுப்பது? கர்த்தருடைய வார்த்தை. அப்போ கடைசியில என்ன நடக்க போகின்றது? நீ சாவும் போது யாரும் உன்னை பார்க்க போறது? நீ செத்து போனாலும் உன்னை யாரும் பார்க்க போறது? நீயே அதை பார்க்கறதுக்கு நீ இல்லை, நீங்கள் இல்லை. நீங்க மறைச்சு போனாக்கா எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ எங்கேயோ மூலையில தண்ணியில அரைச்சுன்னு போயிட்டு இருப்போம், இல்ல கட்டடம் வந்து விழுந்து ஏதோ மாண்டு போயிட்டு இருப்போம், இல்ல எங்கேயோ ஏதோ ஒரு விதத்துல மரணம் பல விதத்துல வருகின்றது, பல விதத்துல மறைச்சிட்டு சரீரம் போயிடுச்சு, மண்ணுக்கு காத்துல அடிச்சுட்டு போயிடுச்சு. ஆனா நம்முடைய சோல், நம்முடைய ஆத்மா எங்கேயோ ஒரு இடத்துல போய் தங்குகின்றது. அந்த ஆத்மா மீண்டும் உயிர்ப்பிக்கும் போது, கர்த்தர் வரும்போது அந்த ஆத்மா திரும்பி உயிர்ப்பித்து என்ன செய்கின்றது? சரீரத்தோடு நம்ம என்ன செய்யற? மகிமை சரீரமாக நம்ம அங்க போய் நிற்கும் போது யார் நமக்கு சாட்சி கொடுப்பது என்றால், பக்கத்து வீட்டுக்காரர் அல்ல, மேல வீட்டுக்காரர் அல்ல, உன்னுடைய நண்பன் அல்ல, உன்னுடைய சொந்தக்காரர் அல்ல, உன்னுடைய பெற்றவர்கள் அல்ல, கூட பிறந்தவர்கள் அல்ல, உன்னுடைய பிள்ளைகள் அல்ல. இப்ப நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த வார்த்தை வந்து விசுவாசிக்கிற கரங்களை உயர்த்தி வர ஆகினால்தான் we have to be well versed in the word of God. ஆகினால்தான் வார்த்தையில நம்ம தேறினவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, நிறைய விஷயத்துல இந்த பாருங்க, மொபைல்ல வந்துட்டு பெரியவர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. வாட்ஸ்அப்ல மெசேஜ் யாருன்னா நீங்களே போடுறீங்களா? இல்ல, நீங்க என்ன பண்றீங்க? போட்டுடுங்க, இல்ல ஒரு தேங்க்யூ போட்டு விட்டுருங்க, நன்றி சொல்லி ஒன்று போட்டு விட்டுருங்க, ஒரு ஹாப்பி பர்த்டே போட்டு விட்டுருங்க. யாருக்கிட்ட கொடுக்குறீங்க? சீக்கிரம் சொல்லுங்கள. பாரு, இது என்ன ஒர்க் ஆகல, இது என்னம்மா, இது எப்படி பண்றது அப்படின்னு என்ன பண்றீங்க? பிள்ளைங்க கிட்ட கொடுத்துறீங்க. பிள்ளைங்க இப்ப எதுல வெல் வெர்ஸ்டா இருக்கிறாங்க? போன்ல. உங்களுக்கு தெரியாத விஷயம் பிள்ளைங்களுக்கு தெரியுது. ஆனா வேதத்துல எஸ்ரா புஸ்தகம் எங்க இருக்குது? டக்குன்னு எடுமா. மீகா புஸ்தகத்தை எடுங்க. 2 ராஜாக்கள் டக்குன்னு எடுங்க. கலாத்தியர் எடுங்க. அப்பப்போ கலாத்தியர் நம்ம எடுத்துறோம், அதனால தெரியும் எங்க இருக்குது. நெகேமியா எங்க இருக்கு? எசேக்கியேல் எங்க இருக்கு? நாகூம் என்ற ஒரு புஸ்தகம் எங்க இருக்கின்றது? யூதா எங்க இருக்கின்றது? புரியுதா உங்களுக்கு?
என்ன நம்ம செய்யணும், எது நம்மளை வந்துட்டு நியாய தீர்க்க போகின்றது, எது கடைசியில ஜீவனோடு இருக்க போகின்றது, இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கின்றது, ஜீவனோடு இருந்தது, ஜீவனோடு இருக்க போகின்றது, அது வேத வசனம் ஒன்று. நீங்கள் எதுல தேறினவர்களா இருந்தாலும் அது கணக்குக்குள்ள வராது. நீங்கள் தேறினவரா இருக்க வேண்டியது அது வேத வசனம் ஒன்று. தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு, நீங்களும் சரி, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்றதுக்கு முன்பாக நீங்கள் அந்த வேத வசனத்துல தேறினவர்களாக இருக்க வேண்டும். நான் ஒருத்தர் பார்த்துட்டு இந்த அதிகாரத்தை டக்குன்னு 2 நிமிஷத்துல எடுங்கனாக்கா அந்த அதிகாரத்தை எடுத்துட்டு அந்த வசனத்தை டக்குன்னு வாசிக்கணும். அப்படியாக நம்ம தேறினவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரா சொல்லுங்க, லேவியருக்கு அப்புறம் என்ன புஸ்தகம் இருக்கு? அப்ப நம்முடைய வாழ்க்கையில என்ன இல்லை, வசனம் இன்னும் நமக்குள்ள போல. வசனத்தை நம்ம என்ன செய்யணுமா, வசனத்தை குறித்து வசனம் சொல்லுது, வசனத்தை தேடி வாசிகள். எப்படி வாசிக்கணுமா? வசனத்தை குறித்து வசனமே ஒன்று சொல்லுகின்றது. வசனத்தை எப்படி வாசிக்கணுமா? தேடி ஆராயணுமா, தேடி வாசிக்கணுமா. Not like, just opening a Bible, reading. You have to search something in the Bible. Hallelujah. Hallelujah. Amen. அப்போ எஸ்தரா தான் நமக்கு இந்த நாளில இந்த வேதத்துல எப்படியாய் அவன் தேறியவனா இருந்தான், எப்படி ஆண்டுடைய கரம் அவன் மேல இருந்தது, அவன் கேட்டதெல்லாம் கர்த்தர் என்ன செய்தாரு, வாய்க்க செய்தாரு. இன்னைக்கு நம்ம வசனத்தை வாசிக்கிறது இல்ல, வசனத்தின்படி நடக்கிறது இல்ல, ஆனா ஜெபம் பண்றோம், காரியங்களும் நடக்கிறது இல்ல. நான் சொல்ற கேளுங்க, உயிர் எதுல இருக்கு? எல்லாரும் சொல்லுமே, உயிர் எதுல இருக்கு? அந்த உயிரை உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. செத்து போன எல்லா காரியமும் உங்க சரீரத்துல இருந்து உயிர்ப்பிக்கும். யாருன்னா புரிஞ்சுச்சா? யாருக்கு புரிஞ்சிச்சு, யாருக்கு புரியல? உயிர் எங்க இருக்கு? உயிர் எதுல இருக்கு? வானத்தையும் பூமியும் உண்டாவதாக என்று சொன்னார் வார்த்தையினால வானம் உண்டானது, பூமி உண்டாக்கப்பட்டது. ஆமென். மரச்செடி கொடிகள் உண்டாவதாக என்று சொன்னார், மரச்செடி கொடிகள் உண்டானது. கடல்கள் உண்டாவதாக என்று சொன்னார், கடல்கள் உண்டானது. மிருகம் உண்டாவதாக என்று சொன்னார், உண்டானது. ஆமென். எல்லா வார்த்தையினால சொன்னவர் தன்னுடைய கையின் கிரியையினால ஒரு ஸ்பெஷலான பர்சனை உண்டாக்கினார். அவர் தான் மனுஷன். ஆனா இந்த மனுஷனுக்கு தன்னுடைய ஜீவ ஆத்மாவையும் ஊற்றி வார்த்தையினால படைத்த தேவன் இந்த கரத்தினால உண்டாக்கின அந்த மனுஷன்கிட்ட சொன்னாரு, நீ வார்த்தையின்படி நடு, என் வார்த்தைக்கு கீழ்ப்படி. எங்க கீழ்ப்படியாமல் வந்துச்சோ அங்க பாவம் பெருகினது. எங்க பாவம் பெருகினதோ அங்க தள்ளப்படுகிற நிலைமை வந்தது. எங்க தள்ளப்படுகிற நிலைமை வருகின்றதோ அங்க வாழ்நாள் முழுதும் வருத்தமும் சஞ்சலமும் வேர்வை சிந்தையும் தவிப்பும் உண்டு. 15 வருடத்துக்கு என்ன வழி? வசனம், வசனம், வசனம். ஆமென். இதை தூக்கி உள்ள போடுங்க, வசனத்தை தூக்கி போடுங்க, ஜீவன் உள்ளதை தூக்கி நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செயல்முறையில போடுங்க, அதை வாசிங்க, அதை உள்ள எடுத்துட்டு போங்க. உயிரா இருக்கிற இந்த காரியம், செத்து போன எந்த காரியமா உங்க சரீரத்தில் இருந்தாலும் உயிர்ப்பிக்கும் என்று அவருடைய நாமத்தில் நான் அறிவிக்கிறேன். விசுவாசிக்கிறோம். Hallelujah. So reading the word of God is very important. Doing according to the word of God is very important. Being well versed in the word of God is very much important. When you do that, God can do anything in your life. His hands are always stretched on you. Amen. Hallelujah. கரம் எப்பொழுதும் நம்ம மேல நீட்டினதா இருக்கின்றது. அவருடைய கரம் இருந்ததுனால அவன் எல்லாவற்றிலும் என்ன செய்யப்பட்டான்? ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆமென். உபாகமத்தில் ஒரு வசனம் சொல்கின்றது. 17 அதிகாரம் 19வது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். How to prepare our heart. இந்த நியாய பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கைக்கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு. அப்போ
வேதவசனத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால் நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும், இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும், இந்த கட்டளைகளையும், இந்த வேதவசனத்தில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக இவைகள் எல்லாம் நீங்கள் செய்வதற்காக தேவனாகிய கர்த்தரிடத்துல பயந்திருங்கள். இந்த வேத வசனத்தை வாசிக்க வேண்டும் என்றால், வேத வசனத்தின்படி நடக்க வேண்டும் என்றால், வேத வசனத்தின்படி ஆமென் செய்ய வேண்டும் என்றால், what you need, யார் செய்வாங்க? ஜோரா சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவருடைய வாழ்க்கையில மாத்திரமே தான் இந்த வேதத்தை தொடுவார்கள். இந்த கர்த்தருக்கு பயப்படுகிறவருடைய வாழ்க்கையில மாத்திரமே தான் இந்த வேதத்தை திறப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவருடைய வாழ்க்கையில மாத்திரமே தான் வாசிப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனங்களுடைய வாழ்க்கையில தான் இந்த வேதத்தின்படி வாசித்து அதன்படி நடப்பார்கள். யாருடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுதல் இல்லையோ, அந்த வேதம் ஞாயிற்றுக்கிழமை எடுத்துட்டு போய் வச்சிருந்தோட சரி, திரும்பி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலையில நம்ம எடுத்துட்டு வரோம். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, நீங்கள் எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியும்படிக்கு, எல்லா நியாய பிரமாணங்களுக்கும் நீங்கள் கீழ்ப்படியும்படிக்கு, நான் சொன்ன எல்லா வார்த்தைகளுக்கும் நீங்கள் கீழ்ப்படியும்படிக்கு, நீங்கள் உங்களுடைய தேவனாகிய கர்த்தரை என்ன செய்யுங்கள்? தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருங்கள். So what is the fear of the Lord? அல்லேலூயா. 20வது வசனம். அவன் லேவியராகிய ஆசாரியனிடத்தில் நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்திலே வைத்துக் கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவான். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தன் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். இப்போ திரும்பி வாசிங்கள, நல்லா கவனிங்க. லேவியராகிய ஆசாரியனிடத்தில் நியாயப்பிரமாணமான நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி. எல்லாரும் சொல்லுங்க, தனக்காக ஒரு பிரதியை எழுதி. அப்படின்னா ஆங்கிலத்தில் என்ன இருக்கின்றது? ஆங்கிலத்தில் என்ன இருக்கு? வாசிங்க. 20. And it shall be with them, and he shall read therein all the days of his life, that he may learn to fear the Lord his God, to keep all the words of this law and the statutes to do them. அதாவது இந்த கட்டளைகள் எல்லாம் வாசித்துக் கொண்டு வரும்போது he separated something for him. தனக்காக, எனக்காக இது கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இது எனக்காக நான் என்ன செய்கிறேன்? எடுத்துக்கொள்கிறேன். தனக்காக ஒரு பிரதியை என்ன செய்கிறான்? அவன் எழுதி வைத்துக் கொண்டு, தன்னிடத்திலே வைத்துக் கொண்டு, ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசித்து 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 தானும் தன் குமாரனும் நடுவிலே நீடித்து வாழ்வார்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நீடித்து வாழ வேண்டும் என்றால், நீங்க படிக்கிறது மாத்திரமே இல்ல, படிக்கிறதுல தனக்கு என்று ஒரு பிரதியை நீங்கள் வைத்துவிட்டு, கர்த்தர் இது எனக்காக பேசினார், நான் இப்படிதான் செய்வேன், நான் இப்படித்தான் நடப்பேன். யாருன்னா செய்வீங்களா? அல்லேலூயா. நீங்க ஒரு தேவனுடைய மனுஷன் பாருங்க, கர்த்தர் கட்டளை கொடுத்துட்டார், கர்த்தர் நியாயப்பிரமாணம் கொடுத்துட்டார், ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துட்டார், இதுபடி செய்ய சொன்னாரு. ஆனா இதை வாசிக்கிற தேவனுடைய மனுஷன் என்ன செய்கிறான் என்றால், அது வாசித்து அவன் தனக்கென்று ஒரு பிரதியை என்ன செய்து கொண்டார்? எழுதி தன்னிடத்துல வைத்துக் கொண்டு, இது எனக்கு, என் குடும்பத்துக்கு என்று சொல்லி தினதோறும் அவன் வாசித்து 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 பிள்ளைகளுக்கும் அவனுடைய சந்ததிகளும் அது கற்றுக் கொடுத்து அவனுடைய குடும்பம் நீடித்து அவர்கள் வாழ்ந்தார்களாம். விசுவாசிகளாக சொல்லுகிறார், we want to lead a long life. ஆமென். திடீர்னு நம்ம யாரை பத்தியோ பேசிட்டு இருக்கிறோம், அவங்க முன்னால வந்துட்டாங்க, நம்ம சொல்லுகிற வார்த்தை என்ன? சொல்லுகிற 100 வயசு. ஆமென். கண்டிப்பா பொய்யான வார்த்தை. எந்த வயசுல புட்டுன்னு போயிடுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்ம சொல்ற வார்த்தை, இப்பதான் உங்களை பத்தி நினைச்சேன், இப்பதான் உங்களை பத்தி பேசினேன், ஏன்னா உங்களுக்கு 100 வயசு. சொல்லியே 40, 50, 60க்குள்ள எல்லாரையும் அமைச்சிட்டோம். ஆனா ஒண்ணு,
கர்த்தருடைய வேதத்துல ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தையை தனக்கென்று ஒரு பிரதியாக எழுதி வைத்துக் கொண்டு அதை தினதோறும் வாசித்து அந்த வசனத்தின்படி செய்து தன் பிள்ளைகளை வளர்த்து அந்த குடும்பமானது நீடித்து வாழ்ந்தார்களாம். நீடித்து என்றால் might be more than 100 or 200 years also, we don't know. நீடித்து வாழ்ந்தார்கள். எத்தனை பேருக்கு ஆசை உண்டு நாம் ரொம்ப நாள் வாழணும்? ஐயோ, இப்ப இருக்கிற உலகத்திலேயே என்ன கேக்குறீங்க? இருக்கிறத விட போயிட்டா நல்லா இருக்கு இல்லைங்களா? நீங்க கேட்ட சாவு வரவே வராது உங்களுக்கு. அந்த சாவு எப்போ உங்களுக்கு வரணுமோ அப்பதான் வரும். யார் சீக்கிரம் கேட்குறீங்களோ அவங்க கோல் ஊன்ற வரைக்கும் அந்த சாவு உங்களுக்கு புரிஞ்சுச்சுங்களா? உச்சி ஊன்ற வரைக்கும் உங்களுக்கு அந்த மரணமே ரொம்ப நாள் நான் வாழணும்னு சொல்லிட்டு கத்தருக்காக நீ வாழணும்னா நடுவில் போயிடுவேன். புரிஞ்சுச்சுங்களா நான் சொல்றது? அப்ப வேத வசனத்தில் நம்ம என்ன பார்க்கணும்னா, உன் குடும்பமோ நீங்களோ நீடித்து வாழ வேண்டும் என்றால் நீங்க தேடி வாசிக்கிறீங்க, ஆராய்ந்து வாசிக்கிறீங்க, வார்த்தைகளை நீங்க எடுத்துக்கிறீங்க, நீங்க வாரம் அந்த வார்த்தையை கேட்கறீங்க. ஆமென் சொல்லலாமா? எல்லாமே நீங்க செய்யும் போது தனக்கென்று தனியாக நீங்கள் இது எனக்காக ஆண்டவர் பேசினார், நான் இதை தினதோறும் வாசிப்பேன், இதன்படி நடப்பேன், இதன்படி நான் செய்வேன் என்று சொல்லி பாருங்க. நான் சொல்லங்க, வேத வசனத்துல கர்த்தர் சொல்லி இருக்கிறார், அவர்கள் நீடித்த நாட்களாய் மனுஷன் எஸ்ரா வேதத்தை நேசித்தனால கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்து அவனுடைய எல்லா காரியமும் அவன் செய்கிறது வாய்த்ததான். ஆனா இந்த வசனத்தை நீங்க வாசிக்கிறதுக்கு யாரெல்லாம் வாசிப்பாங்க? பயந்தவர்கள் மட்டுமே. அவர்கள் கர்த்தருக்கு பயந்து என்ன செய்தார்கள்? இந்த வசனத்தை படிக்கும் போது ஓ இது எனக்காக என்று தனியா ஒரு பிரதியை எழுதி வைத்துக் கொண்டு அந்த பிரதியை தினதோறும் வாசித்தார்கள். எத்தனை பேர் அந்த காரியத்தை இன்னைக்கு நம்ம கேட்கிறத நான் இப்போ செய்வேன் ஒரு ஆமென் என்ன புரிஞ்சு சொல்லுங்க. வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? சொல்லுங்கள என்ன புரிஞ்சிச்சு உங்களுக்கு? புரிஞ்சா மாத்திரம் தான் நெக்ஸ்ட் நம்ம போக முடியும். வேதத்தை வாசிப்பது ரொம்ப நமக்கு அவசியம். ஏன்னா அதுதான் ஜீவன் உள்ளது. தட் இஸ் ஒன்லி அலைவ். அதுதான் கடைசி வரைக்கும் நம்ம மறைச்சிட்டு போயிட்டாலும் கடைசியில் நியாயம் தீர்ப்பது வேத வசனம் ஒன்றித்தான், வார்த்தை ஒன்றித்தான். தேவன் வார்த்தையா இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. அந்த தேவன் நமக்கு நியாயம் தீர்ப்பார், வார்த்தை நமக்கு நியாயம் தீர்க்கும். அப்ப அந்த வார்த்தையை வாசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ஜீவிதத்துல இருந்தால் மட்டுமே தான் அவர்கள் என்ன செய்வார்கள்? வசனத்தை வாசிப்பார்கள். அல்லேலூயா. இங்கதான் ஒரு மனுஷன், தேவனுடைய மனுஷன் என்ன செய்கிறான் என்றால் அவன் கட்டளைகளையும் கற்பனைகளையும் அவன் வாசிக்கும் போது தனக்கென்று பிரதியை எழுதி கொண்டு இது எனக்கு என் குடும்பத்துக்கும் என்று சொல்லி அவன் தினதோறும் வாசித்து அவன் அதில் நடந்து ஆக்ஷன்ல நடந்தார்கள். ஆகினால ஆயுசு நாட்கள் அவர்களுக்கு கூட்டிக்கப்பட்டது. ஆமென். they lived for a very long time. அப்படியே சொல்லும் போது அவர்கள் ரொம்ப நாள் வாழும்போது இந்த வசனம் உள்ள போயிருக்கு இல்லையா, அது மருந்தா இருந்திருக்கும். இந்த வசனம் உள்ள போயிருக்கு இல்லையா, அதுவே அவங்கள ஆகாரமா இருந்திருக்கும் இல்லையா, தலனா இருந்திருக்கும், நோய் வந்திருக்காது. ஆமென் அல்லேலூயா. எந்த விதமான குறையும் அவங்க பார்த்திருக்க மாட்டாங்க. கடைசி நாள் வரைக்கும் ரொம்ப நாள் வாழ்ந்திருப்பாங்க. விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க. வாசித்த அந்த சங்கீதத்துல 128 முதல் வார்த்தையை கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். அப்படின்னா என்ன? பாக்கியவான்னா என்ன? ஒரு குறையும் இல்லை. they are the richest person. ஆமென். பாக்கியவான், குறை இல்லை, சந்தோஷமா வாழ்வார்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. 108 1வது வசனத்தை. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான். முதல் கர்த்தருக்கு பயந்து, இரண்டாவது அந்த வார்த்தையை வாசித்திருந்தால் மட்டுமே தான் அவருடைய வழி என்ன என்று தெரிந்து கொண்டு தன் வழியில என்ன செய்வார்கள்? நடப்பார்கள்.
நடக்கிறவர்கள், தனக்கென்று ஒரு பிரதியை எடுத்து எழுதி கொண்டு வைத்துக் கொண்டு அதை செய்கிறவர்கள் அவங்க வாழ்க்கையில எத்தனை பேருக்கு பாக்கியமான அமான ஆசையா இருக்கு. அல்லேலூயா. பணம் ஒரு பாக்கியவான் அல்ல. பணம் ஒரு பாக்கியவான் அல்ல. சமாதானம் உங்க வாழ்க்கையில ஒரு பாக்கியமாக இருக்கு. அல்லேலூயா. எந்த நோய் நொடி இல்லாமல் நீங்க இருப்பதே பாக்கியமாக இருக்கு. இதுவரைக்கும் ஹாஸ்பிட்டல் போகாம உங்களை காப்பாற்றி கொண்டிருப்பதே அது பாக்கியமாக இருக்கு. அல்லேலூயா. யார் பாக்கியவான்கள்? பணம் நிறைய வச்சுட்டு இருக்குங்களா? அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாளும் அவருடைய கிருபையினால நடத்தி கொண்டு இருக்கிறாரே, நீ தான் பாக்கியவான். இருக்கிறீங்களா? அனுதினமும் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறாரே. அநேக சாட்சிகளை கேட்கிறோமே. முடியாதது உங்களுக்கு முடியுதே, மற்றவர்களுக்கு ஆகாதது உங்களுக்கு ஆகுதே. நீங்கள் ஒரு பாக்கியவான். அந்த பாக்கியவான் கர்த்தருக்கு பயந்து இருக்க வேண்டும். வார்த்தைகளை வாசித்து தனக்கென்று ஒரு பிரதியை எழுதி வைத்திருக்க வேண்டும். They should be well versed in the word of God like Ezra. தேறினவனா இருந்திருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுல அந்த வசனத்தை தேடி வாசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். தனக்கென்று ஒரு பிரதியை எழுதி வைத்துக் கொண்டு நம்முடைய சந்ததிக்கு அதை வைத்துக் கொண்டு அநேக நாட்களை நாம் வாழ அந்த வார்த்தை நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அப்போ ஒரு மனிதன் வார்த்தையை வாசிக்கிறதுக்கு முன்பாக அவனுக்கு தேவைப்பட்ட ஒரு காரியம் என்னவென்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு காரியம். இந்த காலவெளியில நமக்கு தேவையான ஒரு கேள்வி என்னவென்றால், are you really fearing God? If you fear God, amen. நான் சொல்லுகிறேன் கேளுங்க, வசனம் உங்களுக்குள்ள இருக்கும். அதாவது யார்கிட்ட எவ்வளவு நேரம் போன் பேசுறீங்க? இங்க யாருன்னா போன் பேசுறீங்க இருக்கிறீங்களா? இருக்கிறீங்க. கை விட்டு நான் சொல்ல முடியும். போன் பண்ண எப்பவுமே பிஸி. போன் எப்பவுமே பிஸியா இருக்கு. போன் வந்துட்டு பேசிட்டே இருக்கிறீங்க. ஆனா எத்தனை வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை பேசுனீங்க? இருக்கிறீங்களா? யாருன்னா ஒருவர்கிட்ட நம்ம கூடி உட்கார்ந்து நின்று பேசுறோம், கூடி உட்கார்ந்து பேசுறோம். எத்தனை பேர்கிட்ட நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பேசி இருக்கிறோம்? அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற தேவனுடைய ஜனமா இருந்தால், வேத வசனம் உங்களுக்குள்ள இருந்தால், ஜெபத்துல பாதி ஒரு காரியத்தை கேட்பீங்க, பாதி வசனத்தை வைத்து ஜெபம் பண்ணுவீங்க. ஆமென். அல்லேலூயா. எது பவர்ஃபுல் ஜெபம்? சும்மா பிரேயர் பண்ற காமன் பிரேயர் தான். என்னை பிளஸ் பண்ணுங்க, என்னை நடத்துங்க, இது தேவையில்லை சந்திங்க, நான் நல்லா இருக்கணும், நல்லா வண்டி போகும்போது 2 தூதர்கள் என் கூட வரணும், எந்த ஆபத்தும் வரக்கூடாது, திரும்பி என் வைஃப் நான் சந்திக்கிற வரைக்கும் நான் என்ன செய்யலாம்? சுகமா என்ன செய்யறேன் பார்த்துக்கொள்ளுங்க. என் மனைவி நான் பார்க்கணும் ஆண்டவரே, ஏன் என்ன செய்ய வழியில எனக்கு எதுவும் ஆகக்கூடாது. இப்படிலாம் ஜெபம் பண்றவங்க இருப்பாங்க, தெரியாது. அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணி ஒரு தேவைகளுக்காக நம்ம ஜெபம் பண்றோம். எத்தனை பேர் ஆண்டவரே உங்களுடைய வசனம் இப்படி சொல்லுகின்றது, நீ நடந்தாலும் உன்னோடு கூட நான் இருப்பேன், நீ எழுந்திருந்தால் நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ படுத்திருந்தால் நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் எங்கே போனாலும் நான் அங்கே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நீ என்னோடு இருக்கிறபடியா நன்றி. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே நீ எனக்கு சொல்லி இருக்கிற வேத வசனத்துல என் நாமத்தில் நீ எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று சொல்ல இருக்கிறத இப்பொழுது நான் கேட்கிறேன் உங்களுடைய நாமத்தினால. அப்புறம் நீங்கள் எதை கேட்டாலும் தேவ சித்தத்தின்படி நீங்கள் கேளுங்கள். ஆண்டவரே என் சித்தம்லாப்பா, என் சித்தம்ல ஆண்டவரே நீ சொல்லி இருக்கிறீர், கேட்டால் எது கேட்டாலும் என்னுடைய சித்தத்தின்படி கேளுங்கள் என்று சொல்லி, ரைட்டா கேளுங்கள் என்று சொல்லி, அதனால் நான் கேட்கிறேன் ஆண்டவருடைய நாமத்தினால நீ செய்யுங்க என்று எத்தனை பேர் சொல்லி இருக்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் வேதம் உள்ள இருக்கும். அது பேசும்போது வெளியே வரும், ஜெபம் பண்ணும்போது வெளியே வரும், யாரை பார்க்கும்போது வெளியே வரும். ஆமென் சொல்லலாமா? எழுதி நிற்போம். நேரத்தான் என்னப்பா? The fear of the Lord is very important.